நண்பர்களே, நம்ம இப்போ என்ன கேம்னா ட்ரீம் கிரிக்கெட் கேம். இதில் நம்ம செமிஃபைனல் மேனோட அந்த டோர்னமெண்ட்டோட இறுதிப் போட்டி. இந்த இறுதிப் போட்டியில் இங்கிலாண்டும் இந்தியாவும் மோதுறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சரி இங்கிலாண்டும் சரி சமமான பலமாக இந்த டீம் தான். ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எல்லாம் பலமாக இந்த அணி தான் வந்துக்கு. ஸோ இந்த மேட்ச் கனல் பறக்க போகுது. யார் தோசை அடிப்பாங்க? ஐயோ தோசை இந்திய தோசை இழந்துட்டாங்க. இங்கிலாந்து தோசை ஜெயிச்சு போல் போட்டுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் 6 ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எப்படி நியூசிலாந்துக்கு அகென்ஸ்டாச்சோ அதே மாதிரி அடிக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. அதே மாதிரி தான் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. இப்போ 2 பால் பட்டுன்னு ஸ்டார்ட் நல்லா இருந்தாலும் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கணும் மக்களே. ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கணும், மிடிலும் நல்லா இருக்கணும், எல்லா பகுதிகளும் நல்லா இருக்கணும் மக்களே. அப்போ தான் ஜெயிக்க முடியும். 2வது 6 இது. 3வது பால் இறங்கி வந்து அடிக்கலாம். இந்த பாலை கிரீஸ்குள்ளே நின்று தான் வச்சுக்காங்க மக்களே. இந்த பால் 6 4 ஏன்னா முன்னாடியே வச்சுருக்காங்க. இந்த பால் 2 ரன் கிடைக்கும் மக்களே. 2 ரன்னு. ஸோ 2 ரன் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்னொரு 6 ஆமாம் மக்களே, இன்னொரு 6 நல்லா அக்ரெசிவாக ஆடிட்டு இருக்காங்க இந்தியா. ஏன்னா இந்தியாவுக்கு தெரியும் இது ஃபைனல்னு. இங்கிலாண்டோ பலமாயிட்டு டீம். இங்கிலாண்டோ அடிப்பாங்க. அதனால் அதிகமாக ஆகணும்னு இந்தியாவுக்கு தெரியும். அதனால தான் இந்தியா அடிச்சிட்ருக்காங்க. இங்கிலாந்துக்கும் தெரியும் இது ஃபைனல். இது நம்மளோ சொதப்புற மாதிரி போல் போடக்கூடாது. நல்லா தீரடியாக தான் போலிங் போட்டணும். கேட்ச்க்கான வாய்ப்பு மக்களே இது மிஸ் பண்ணிட்டார் அவர். லட்டு மாதிரி கச்சது கேட்ச். பாருங்கள் மக்களே, லட்டு மாதிரி கச்சது கேட்ச் அவர் மிஸ் பண்ணிட்டார். இங்கிலாந்து கேட்சஸ் மிஸ் பண்ணாங்கன்னா மேட்ச்லேயே இருக்காது. மேட்ச்லேருந்து வாங்க. அதனால கேட்சஸ் வின் மேட்சஸ் எல்லாம் சொல்கிறது தான். கேட்சஸ் வின் மேட்சஸ். 1 ரன்னா 2 ரன்னா 1 ரன்னா மக்களே ஓடிருக்காங்க இங்கிலாந்து கிட்ட. இந்தியா இந்த ஓவரில் 2 பால் 1 ரன்னா வந்துருக்கு. ஸோ இந்த ஓவரில் பெரிய ஒரு ஷாட் எதுவும் வரல. முன்பாலாக இருக்குது இந்த ஓவரில். இது ஒரு பெரிய ஷாட் எதுவும் வரல. இன்னும் இன்னும் நல்லா தான் இருக்கும். டாட் பால் இன்னும் நல்லா இருக்கும். வரல இது வரைக்கும் பெரிய ஷாட் எதுவும். இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஆனால் செய்யப்படலை. 1 ரன்னா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் சூப்பராக போட்டுருக்காங்க இங்கிலாந்து. செம்மையான ஒரு கம்பேக் இங்கிலாந்துக்கிட்டேருந்து செம்மையாக போட்டுருக்காங்க. தெரியுமான ஒரு பிளானோட இந்த போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா 1 ரன் 2 ரன் மட்டும்தான் விட்டு கொடுத்தாங்க. தவிர போன ஓவரில் அதிரடியாக விட்டு கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஓவரில் 1 ரன் 2 ரன் மட்டும்தான் விட்டு தந்தாங்களே. அதனால் இங்கிலாந்துக்கு
இங்கிலாந்துக்கு போன ரெண்டாவது ஓவர் அதாச்சு ஃபைனல் ஓவர் ரொம்ப நல்ல ஒரு ஓவராக அமைஞ்சிச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்டிங் பண்ணுறாங்க செகண்ட் இன்னிங்ஸில் 2-1 இன்னும் 11 பந்து குறைச்சி மதிப்பிட முடியாது மக்களே. இங்கிலாந்தில் பாருங்க மக்கள் பவுண்ட்ரி வச்சுட்டாங்க, ஒரு பவுண்ட்ரி வச்சுட்டாங்க. அதனால குறைச்சி மதிப்பிட முடியாது இங்கிலாண்டை. ஏன்னா பி குரூப்பில் இங்கிலாந்து தான் முதல் பிளேஸில் இருக்குது. அதனால இங்கிலாந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அதனால் எதுவாக வேணால் நடக்கலாம் மக்களே. லாஸ்ட் பால் வரைக்கும் எது வேணால் நடக்கலாம். அதனால் லாஸ்ட் பால் வரைக்கும் வெற்றி யாருக்குன்னு சொல்ல முடியாது. நான் அவ்வளோ அக்ரெசிவாக இங்கிலாந்து விளையாடுவாங்க, இந்தியாவும் விளையாடுவாங்க. லாஸ்ட் பால் வரைக்கும் யார் தோத்தாங்க யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லவே முடியாது. பார்த்துங்க மக்களே, 2 பவுண்ட்ரி ஒரே ஓவரில். அதனால் இப்போதைக்கு 2 பேரும் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 50% இங்கிலாந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. 50% இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6 பால் இருக்குது, 6 பாலில் அவுட். இது 5 பால் இருக்குது, 5 பாலில் 2 ஒரு 3 பால் குறைஞ்சபட்சம் ஒரு 3 பால் வச்சு இந்த மாதிரி விக்கெட் எடுக்கணும் மக்களே. இங்கிலாந்து ஒரு விக்கெட் எடுக்கணும், அப்போ தான் இந்தியா ஜெயிக்க முடியும். ஷார்ட் பார்த்தீங்க 4 2வது பால் 4 பார்த்தீங்களா மக்களே. சொன்ன மாதிரி யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு கிரெடிட் பண்ண முடியாது. சொன்னேன்ல நான், அந்த மாதிரி தான் நடந்ததுக்கு இப்போ மேட்ச்சு ரொம்பவே. இப்போ இதுக்கு நல்ல விஷயம் என்னென்னா, இந்தியாவுக்கு 6 அடிக்கல இங்கிலாண்டு, 3 பவுண்ட்ரி மட்டும் தான் அடிச்சுக்காங்க. இப்போதைக்கு நல்ல விஷயம் தான். இந்தியாவுக்கு 6 அடிக்கல, 3 பவுண்ட்ரி மட்டும்தான் அடிச்சுக்காங்க. மற்றதெல்லாம் சிங்கிள்ஸு டபுள்ஸாக ஓடி இருக்காங்க. இப்போதைக்கு இந்தியா ஜெயிச்சிச்சு மக்களே. ஃபைனலில் இந்த ட்ராஃபி தூக்கிட்டாங்க மக்களே. இந்த ட்ராஃபி தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் நல்ல விஷயம். சிங்கிள்ஸ் டபுள்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்கிலாந்து. இந்த ட்ராஃபி இந்தியா தூக்கிட்டாங்க மக்களே. நீங்கள் எவ்வளோ நடிக்கிட்டு பார்த்து இந்த ட்ராஃபியை இந்தியா தூக்கியாச்சு மக்களே. இந்தியா சாம்பியன் ஆனாங்க மக்களே. இந்த ட்ராஃபி இந்தியா தான் சொல்லணும்னு நிரூபிச்சுக்காங்க மக்களே. இந்த ட்ராஃபி இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு நிரூபிச்சுக்காங்க. இந்த ட்ராஃபி இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு நிரூபிச்சுக்காங்க.